ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெங்காய புளிக்கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா கழுவிக்கோங்க. அந்த சின்ன வெங்காயத்தை ரெண்டெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா அதை முழுசாகவே போட்டுக்கலாம். இப்போது நான் சின்னதாக இருக்கிறத அப்படியே போட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிற வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயத்தை. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும். இந்த புளிக்கூட்டுக்கு பெரிய வெங்காயம் தேவையில்லை. இந்த மாதிரி பச்சை மிளகாவும் நிறையா எடுத்துக்கணும். எவ்வளோ வெங்காயமோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம இதுக்கு வெங்காயமும் பச்சை மிளகாவும் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்படி பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவை இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை இதில் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிண்டிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. நல்லா கிண்டி விடுங்க. இதை பாருங்க, கருகவும் இல்லை, நல்லா வந்துச்சு. இதுக்கு தேவையானது புளினா. இப்போ புளியை ஊற வைக்கும்போது கொஞ்சம் மண்டவெல்லம் போடுங்க. நான் கொஞ்சம் வெல்லம் போட்டிருக்கேன். புளியை நல்லா கரைச்சிக்கோங்க. புளி கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. புளி கரைசலை இதில் நம்ம ஊற்றிக்கலாம். எப்போவுமே நீங்கள் புளி ஊற வைக்கும்போது கொஞ்சோண்டு வெல்லம் போட்டால் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் குழம்பு, புளிக்குழம்பு, ரசம் எல்லாத்துக்குமே புளி ஊற வைக்கும்போது கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு தேவையான அளவு இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்து நல்லா அது கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு நல்லா வத்தணும் இந்த புளிக்கூட்டுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வத்திருச்சு. இந்த புளிக்கூட்டு ரொம்ப ஈஸி, செய்வது ரொம்ப சிம்பிள். 5 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். இது 2-3 நாளைக்கு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டே போகாது. ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்றது அவசியம் இல்லை. நீங்கள் வெளியே வச்சாலுமே இது இந்த புளிக்கூட்டு 3 நாள் வரையும் கெட்டு போகாது. ரொம்ப ஈஸி. இதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, புளிலாம் நம்மளுக்கு தேவை. இப்போ பாருங்கள், இது நல்லா வத்திருச்சு. தயிர் சாதத்தோடு சாப்பிட்டானா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ வத்தி